ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். மைசூரை சேர்ந்தவர்கள் வெங்கட்ராம ஐயர், ஸ்வர்ணாம்பாள் தம்பதியர். பெரும்பாலும் மைசூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் காஞ்சி ஸ்ரீமடத்துடன் அத்தனை தொடர்பில் இருப்பதில்லை. அதனால் மகாபெரிவாளை பற்றி ஸ்வர்ணாம்பாளுக்கு அவ்வளவாக தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறாரே தவிர அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்ததில்லை. 1950களில் வெளியான தமிழ் தீபாவளி மலர்களில் மகாபெரிவாளின் வண்ணப்படம் முழு பக்க அளவுக்கு பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எதேச்சியாக இந்த மலர்களை வாங்கிய ஸ்வர்ணாம்பாள் அதை படிக்கிற போது பெரிவாளின் புகைப்படங்களையும் பார்த்தார். தன்னையும் அறியாமல் அந்த மகான் மேல் அவருக்கு பக்தி பெருகியது. இதை அடுத்து அந்த மலர்களில் இருந்த பெரியவா படங்களை தனியே எடுத்து அவற்றை ஃப்ரேம் செய்தார். அந்த படங்களை தன் இல்லத்து பூஜை அறையில் வைத்தார். நித்தமும் பூஜிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இதே காலத்தில் தமிழ் வார இதழ் ஒன்றில் மகாபெரிவாளின் அற்புதங்களும் அருள் வாக்குகளும் தொடர் கட்டுரைகளாக வெளிவந்து கொண்டிருந்தன. அவற்றையெல்லாம் படிக்க படிக்க பெரியவா மீது இருந்த பக்தி அதிகமானது. இப்பேற்பட்ட மகானை இத்தனை நாட்களாக தரிசிக்காமல் விட்டுவிட்டேனே என்று வருத்தப்பட்டார் ஸ்வர்ணாம்பாள். முதலாக மகாபெரிவாளை ஸ்வர்ணாம்பாள் தரிசித்தது கலவையில் 1975ஆம் ஆண்டு. பெரியவாளை நெருங்கி அவரிடம் பேச வேண்டும் என்கிற ஸ்வர்ணாம்பாளின் ஆசை அப்போது நிறைவேறவில்லை. காரணம், கலவை முகாமில் அப்போது மௌனத்தில் இருந்தார் மகான். எனவே ஆசைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு திரும்பிவிட்டார். அடுத்த தரிசனம் எப்போது கிடைத்தது தெரியுமா? 1978 யாத்திரையின் போது கர்நாடக மாநிலம் ஹம்பியில் பெரியவாளை தரிசித்தார். அதன் பின் ஹம்பியில் இருந்து தார்வாருக்கு பெரியவா யாத்திரை சென்றார். மகாபெரிவாளிடமிருந்து மந்திர தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஸ்வர்ணாம்பாளுக்கு. தார்வாரில் பெரியவா இருந்தபோது தன் மனதில் இருந்த ஆசையை ஸ்ரீமடத்தில் இருந்த பலரையும் பார்த்து கேட்டார். ஆனால் அதற்கான பதில் கிடைக்கவில்லை. ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற பழக்கம் 1960 ஸ்வர்ணாம்பாளுக்கு இருந்து வந்தது. தினமும் ஸ்ரத்தையாக அமர்ந்து ராமநாமத்தை மனதுக்குள் ஜபித்து கொண்டு ஒரு நோட்டில் எழுதுவார். தார்வார் யாத்திரையின் போது அங்கு 10 நாட்களுக்கு மேல் தங்கியிருந்தார் மகாபெரிவா. மகாபெரிவாளின் திருவாயால் மந்திர ஜபம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவரின் ஆசை அங்கேயும் நிறைவேறவில்லை. ஸ்ரீராமனின் திருநாமத்தை ராம ராம என்று நித்தமும் ஏராளம் எழுதி வந்தாலும், ராமநாமத்தை அவ்வப்போது நிறைய உச்சரித்து வந்தாலும், மகாபெரிவாளிடமிருந்து மந்திர ஜபம் எடுத்துக்கொள்ளும் ஆசை மட்டும் ஸ்வர்ணாம்பாளை விட்டு விலகவில்லை. அது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, பெரியவாளிடமிருந்து உபதேசம் பெற வேண்டும். இதுவே ஸ்வர்ணாம்பாளின் பிரார்த்தனை. தார்வாரில் அப்போது முகாமில் இருந்த மேட்டூர் சுவாமிகளிடமும் விஷயத்தை எடுத்துச் சொல்லி, இது குறித்து பெரியவாளிடம் தெரிவியுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார். ஆனால் ஏனோ அனுமதி கிடைக்கவில்லை. எதற்கு எப்போது அனுமதி கிடைக்கும் என்றெல்லாம் தீர்மானிக்க நாம் யார்? காலமும் நேரமும் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். இவையெல்லாம் ஒருவருக்கு சாதகமாக இருந்தால்தானே அனைத்தும் வாய்க்கும். நம் மனதில் ஆசை இருந்துவிட்டால் விருப்பப்பட்டதெல்லாம் கிடைத்து விடுமா? எல்லாவற்றுக்கும் குரு அருளும் திரு அருளும் கூட வேண்டும். இவற்றுள் மந்திர உபதேசம் என்பது சாதாரணமானதல்ல. நினைத்த மாத்திரத்தில் கிடைத்து விடாது. எல்லோரும் எல்லா மந்திரங்களையும் உச்சரிக்கலாம் என்றாலும் ஒரு மந்திரத்தை குருமுகமாக உபதேசம் எடுத்துக்கொண்டு ஜபித்தால் பலன் அதிகம். இதற்கு குருவின் அனுகிரகம் இருக்க வேண்டும். ஆனால் உபதேசம் எடுத்துக்கொள்வதில் ராமநாமம் விலக்கு என்று சொல்லப்படுகிறது. ராமநாமத்தை யார் வேண்டுமானாலும் ஜபிக்கலாம், எழுதலாம். உபதேசம் எடுத்துக்கொள்ளாமல் குருமுகமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த நாமத்தை தாராளமாக ஜபிக்கலாம். ஆனால் மற்ற நாமாக்கள் அப்படி அல்ல. ஸ்வர்ணாம்பாளின் நாம உபதேச ஆசை 1986 அல்லது
1987 நிறைவேறியது. பெரியவா தன் சதாரா யாத்திரையை முடித்துவிட்டு 1984 காஞ்சிபுரம் திரும்பிவிட்டார். அதற்கு பிறகு எந்த யாத்திரையும் இல்லை. காரணம், அப்போது பெரியவாளுக்கு வயது 90. அன்றைய தினம் பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தார். தேனம்பாக்கம் முகாமே அன்றைய தினம் களை கட்டி இருந்தது. காரணம், பாரத அளவில் சுவாசினி பிக்ஷாவந்தனம் நடைபெற்றது. பிக்ஷாவந்தனம் என்பது மகான்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதை. ஸ்வர்ணாம்பாள் தேனம்பாக்கம் சென்றிருந்த அன்று நிறைய சுவாசினிகள், அதாவது திருமணமான பெண்கள் சேர்ந்து பெரிய அளவில் பிக்ஷாவந்தனம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை தரிசிப்பதே பெரும் பேறு. பெரியவா தரிசனத்துக்கு புறப்படுகிற போதே வழக்கம் போல ஒரு மூட்டையும் எடுத்து சென்றார். என்ன மூட்டை? ஸ்ரீராம ஜெயம் எழுதிய நோட்டுகள் அடங்கிய மூட்டை. ஸ்ரீராமபிரானின் சிந்தனையோடு எழுதிய இந்த மூட்டையை பெரியவாளுக்கு முன் வைத்தார் ஸ்வர்ணாம்பாள். பெரியவாளின் பார்வை அந்த மூட்டையில் பதிந்தது. அதற்குள் ஒரு சிப்பந்தி ஸ்ரீராம ஜெயம் எழுதிய மூட்டையை அங்கிருந்து எடுத்து செல்ல முற்பட்டார். ஒரு சொடக்கு போட்டு அந்த சிப்பந்தியின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் பெரியவா. அன்றைய தினம் பெரியவா மௌனம். எனவேதான் இந்த சொடக்கு. மூட்டையுடன் போன சிப்பந்தி அவசரமாக ஓடி வந்தார். பெரியவாளுக்கு முன் நின்றார். மூட்டையை கீழே வைத்துவிட்டு நமஸ்கரித்தார். இப்போது அனுகிரகம் ஆரம்பமானது ஸ்வர்ணாம்பாளுக்கு. குரு நினைத்து விட்டால் கொட்ட ஆரம்பித்துவிடும் அருள். அந்த மூட்டையை எடுத்து தன் முன்னால் வைக்குமாறு ஜாடை காண்பித்தார் பெரியவா. ஸ்வர்ணாம்பாளின் உடல் சிலித்தது. மூட்டை எடுத்து போனதையும் கவனித்தார், திரும்ப வந்ததையும் கவனித்தார். மூட்டையை பிரிக்குமாறு சைகை காண்பித்தார் பெரியவா. பிரித்தார் சிப்பந்தி. அதிலிருந்து ஒரு நோட்டை எடுக்குமாறு அடுத்து சைகை காண்பித்தார். நோட்டை பிரித்து பெரியவா முன் வைத்தார். ஸ்ரீராம ஜெயம் எழுத்துக்கள் பளிச்சென்று தெரிந்தன. ஆத்மார்த்தமாக ஸ்ரீராமபிரானை நினைத்து ஸ்வர்ணாம்பாளால் எழுதப்பட்டது. இன்று பலன் கிடைக்கப் போகிறது போலும் என்று பூரித்து போனார் ஸ்வர்ணாம்பாள். பெரியவாளுக்கு முன்னால் நின்றபடி இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஸ்வர்ணாம்பாளுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் சொல்ல முடியாத சந்தோஷம். பிரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த நோட்டை தீர்க்கமாக பார்த்தார் பெரியவா. பின் ஸ்ரீராம ஜெயம் எழுதப்பட்டிருந்த அந்த பக்கத்தில் தன் வலக்கையை வைத்தார். ஒரு சில வினாடிகள் மகானின் திருக்கரம் அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுத்துக்களின் மீது பதிந்திருந்தது. பிறகு நோட்டிலிருந்து கையை எடுத்தார். அருகில் காணப்பட்ட மூங்கில் தட்டிலிருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து ஸ்வர்ணாம்பாளிடம் கொடுத்தார். தன் திருக்கரத்தால் பெரியவா வழங்கிய அந்த பிரசாதத்தை கண்கள் பணிக்க பெற்றுக்கொண்டார் ஸ்வர்ணாம்பாள். குடும்பத்தோடு மீண்டும் நமஸ்கரித்தார். அங்கிருந்து புறப்பட்டார். பெரியவாளின் இந்த செயல்கள் அவரை பரவசப்படுத்தின என்றாலும் அதற்கான விளக்கம் புரியவில்லை. பெரியவாளிடமிருந்து நாம ஜபத்துக்கான உபதேசம் பெற முடியவில்லை என்ற எண்ணமும் கிட்டத்தட்ட மறந்தே விட்டது. காரணம், பெரியவாளின் இந்த ஆசீர்வாதம் அதை மறக்கடிக்க செய்துவிட்டது. அதே சமயத்தில் அன்று நடந்த அந்த அனுபவத்தை நினைத்து பார்த்தார் ஸ்வர்ணாம்பாள். சிப்பந்தி உள்ளே எடுத்து போன ஸ்ரீராம ஜெயம் நோட்டுகளை வரவழைத்து அந்த நோட்டை பிரிக்க வைத்து அதில் பெரியவா ஏன் கையை வைக்க வேண்டும்? பெரியவாளின் இந்த செயலுக்கு உண்டான விளக்கத்தை எப்படியாவது எவரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஸ்வர்ணாம்பாள். அதற்கேற்ற சந்தர்ப்பமும் ஒரு கட்டத்தில் அமைந்தது. மகாராஷ்டிர மாநிலத்தில் கொண்டவள்ளி மடத்தில் சந்நியாசியாக இருந்தவர் ஒரு அவதூத சுவாமிகள் ராம மந்திரத்தின் சிறப்புகளை வெளி உலகுக்கு பரப்புகிற பணியில் அந்த காலத்தில் தீவிரமாக இருந்தவர். எப்போதும் ராமநாம ஜபத்திலும் பிரச்சாரத்திலும் இருப்பவர். ஸ்ரீராம ஜெயம் நாமத்தை விடாமல் தினமும் எழுதுகிற வழக்கம் கொண்ட ஸ்வர்ணாம்பாளுக்கு இந்த சுவாமிகளின் அறிமுகம் அமைந்ததில் ஆச்சரியமில்லை. இந்த மகானை ஒரு முறை நேரில் தரிசித்து அருள் பெற்றார். அப்போது மகாபெரிவாளை தேனம்பாக்கத்தில் தான் தரிசித்தது பற்றியும் ஸ்ரீராம ஜெயம் நாமம் எழுதப்பட்ட நோட்டு பக்கத்தில் தன் வலக்கையை வைத்து எடுத்து ஆசீர்வதித்தது பற்றியும் விரிவாகச் சொன்னார் ஸ்வர்ணாம்பாள். எல்லாவற்றையும் கேட்ட அந்த சந்நியாசி, நீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க.
ராம மந்திர உபதேசத்தை பெரியவா உனக்கு கொடுத்திருக்கா. தவிர பெரியவா உனக்கு கொடுத்தது ஸ்பரிச தீட்சை என்று சொன்னார். இதை கேட்ட ஸ்வர்ணாம்பாளுக்கு உடல் சிலித்தது. ஸ்பரிச தீட்சையா? இந்த தீட்சையை ஒருவர் பெறுகிறார் என்றால் தீட்சைகளில் பல வகைகள் உண்டு. அவற்றுள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவை ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, திருவடி தீட்சை என்று நிறைய உண்டு. உபதேசம் தருகின்ற குருநாதர் ஒருவரை தொட்டு தீட்சை வழங்குவது ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிசம் என்றால் தொடுவது. நயன தீட்சை என்றால் கண்களால் பார்த்து வழங்குவது. தீட்சை ஏற்றுக்கொள்கிறவருக்கு புரிகிறார் போல் குருநாதர் வழங்குவார். நித்தமும் ராம சிந்தனையுடன் நோட்டுகளில் ஸ்வர்ணாம்பாள் எழுதிய நாமாக்களுக்கு சாட்சாத் ஸ்ரீ ராமபிரானே பெரியவா ரூபத்தில் ஆசிர்வதித்தது போல ஒரு பரவசம். எப்படி ஸ்வர்ணாம்பாளை தொடாமலே ஸ்பரிச தீட்சை வழங்க முடியும் என்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படும். மகாராஷ்டிர சந்நியாசி எப்படி இதை சொன்னார் தெரியுமா? ஸ்வர்ணாம்பாள் எழுதிய ஸ்ரீராம ஜெயம் நோட்டில் பெரியவா தன் திருக்கரம் பதித்தார் அல்லவா? எழுத்துகள் ஸ்வர்ணாம்பாளுடையவை, அதில் பட்ட கரம் மகானுடையது. தென்றல் காற்று கண்களுக்கு படுவதில்லை. ஆனால் அது நம்மை கடந்து போகிற போது நம்மையும் அறியாமல் நமக்குள் ஒரு சிலிர்ப்பை உண்டு பண்ணுகிறது அல்லவா? உடல் சிலிர்க்கிறோம் அல்லவா? அதுபோல் மகான்களின் ஸ்பரிசம் இப்படித்தான் நடக்கும். நம்மை நேரடியாக தொடமாட்டார்கள், தொட்டார் போன்ற உணர்வு. மகான்கள் நம்மை கடந்து செல்கிற போது அவர்களின் மூச்சு காற்று நம்மீது பட்டாலே போதும். நாம் காணிக்கையாக செலுத்திய பொருட்கள் மீது அவர்களின் திருக்கரம் பட்டாலே போதும். மகான்களின் திருக்கரம் பட்ட ஒரு பொருள் அவரது சிப்பந்தி மூலம் நமக்கு கிடைத்தாலே போதும். இது மாதிரி ஸ்வர்ணாம்பாளின் நீண்ட நாள் ஆசையான நாம ஜபம் உபதேசம் பெற வேண்டும் என்ற ஆசையை ஸ்பரிச தீட்சை மூலம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் பெரியவா. எப்பேற்பட்ட அனுகிரகம் இது! இது மட்டுமல்ல, மைசூர் ஸ்வர்ணாம்பாளின் இன்னொரு ஆசையும் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் பெரியவா. எப்போதும் தூய்மையான பக்தியுடன் ராமநாமம் எழுதி கொண்டு வரும் ஸ்வர்ணாம்பாளுக்கு பெரியவாளின் அனுகிரகம் தேனம்பாக்கத்தில் பரிபூர்ணமாக கிடைத்தது. வேதங்களையே மூச்சுக்காற்றாக கொண்டு வாழும் பெரியவாளுக்கு தானும் ஏதேனும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதாவது வேத பாடசாலைக்கு தன் பூர்வீக சொத்தில் இருந்து ஒரு நிலம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒருவர் கொடுக்கிற தானம் காஞ்சி ஸ்ரீமடத்தை அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும். தானமாகத்தானே கொடுக்கிறோம் என்று கொஞ்சம் இருமாப்புடன் ஸ்ரீமடத்தை அணுகினால் அந்த தானம் நிராகரிக்கப்படவும் நேரிடலாம். எனவே தானம் கொடுக்கிற போது சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷத்துடன் தர வேண்டும். அப்படித்தான் சந்தோஷத்துடன் தன் பூர்வீக நிலத்தை கொடுக்க முன்வந்தார் ஸ்வர்ணாம்பாள். இவர் கொடுக்க வந்தது தார்வாரில் உள்ள நிலத்தை. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு எப்படி கையாளுவது என்கிற காரணத்தால் சில காலம் தள்ளி போனது. ஆனால் பெரியவா சித்தியாகி பல ஆண்டுகள் கழித்து ஸ்வர்ணாம்பாளின் ஆசை நிறைவேறியது. தனது இத்தனை வருட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டதாக பூரித்து போனார். இப்படி ஸ்வர்ணாம்பாளுக்கு உண்டான அனுபவங்கள் ஏராளம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.